வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குது டைம் பாஸ்ங்கிற சேனல். அ டைமே பாஸ் ஆகல. அதனால இந்த சேனல். எனக்காக டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேனல். இப்போ வந்து குட்டியா ஒரு சாம்பார் வைக்க போறோம். அ கொஞ்சமா காய் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி மொத்தமா குக்கர்ல சேர்த்து, ஒரு மஞ்சள் பொடி, கொஞ்சமா சாம்பார் பொடி, காயப்பொடி, உப்பு எல்லாமே சேர்த்து மொத்தமா கலக்கி ஒரு 3 விசில். குக்கர்ல நல்லா ஒரு 3 விசில் அடிச்சுச்சுன்னா, எல்லா காய்கறியும் நல்லா மசிஞ்சிரும். நல்லா மசிஞ்ச பிறகு, அந்த காய்கறிய வச்சுட்டு, நம்ம ஒரு தாளிப்பு குடுத்தோம்னு வைங்க, சூப்பரா சாம்பார் ரெடி. இப்போ வந்து என்னன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவசரமா செய்யணும்னா, இந்த சாம்பார ஸ்மார்ட்டா செஞ்சிடலாம். அ ப்ரொசீஜரா செய்யணும்னா, கொஞ்சம் நம்ம பொறுமையா செய்யலாம். இது வந்து என்னன்னா, நம்ம அவசர சாம்பார். கட கட கடகடான்னு காலையில கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா, படபடன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்படி செய்றதுக்கான ஒரு சாம்பார். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். சாப்பாட்டுக்குமே சூப்பரா இருக்கும். அ நல்லா 3 விசில் அடிச்சு, நல்லா கரண்டி விட்டோனே, நல்ல ஒரு தாளிப்பு. சூப்பரா ஒரு தாளிப்ப குடுத்து, இறக்கி சாப்பாட்டுக்கு வச்சு, மீன் பொரிச்சு வச்சு சாப்ட்டு பாருங்க. அப்படி அல்டிமேட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஸோ மச். வைக்க தெரியாத எல்லாருமே இப்படி சிம்பிளா வச்சிடலாம். 4 ப்ராசஸ் பண்ண தெரியாதவங்க, ஒரே ப்ராசஸா இதில இந்த மாரி சாம்பார் வச்சிடலாம். பட் சாம்பார் டேஸ்ட்டா செம்மையா இருக்கும். தேங்க் யூ ஸோ மச். எல்லாரும் பார்த்துட்டு இருந்ததுக்கு.